நாமத்துக்கு மயமுண்டாதாக முக்கியமாக இந்த ஆசிரியப்பட்ட அருமையான வேளையிலே இந்த வார்த்தை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்து சாக்கியத்திற்காக நம்ம செலுத்துவோம். இந்த வேளையில் ஆதியாகம் 18ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகம் 18, 17, 18, 19 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாகினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற ஜீவனுள்ள கர்த்தாவே, நேற்று முன்னும் மாறாதிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, தம்முடைய வார்த்தையின்படியே கிரியை செய்கிறவரே, தம்முடைய வார்த்தையின்படி இந்த காலத்தில் தம்முடைய தீர்க்க தூதரை அனுப்பி அவர் மூலமாக எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவரே, உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ சாரிபாத் இடத்துல எலியாவை அனுப்பியது போல ஆண்டவரே, எலிசாவத்தில் நாகமான அனுப்பினது போல ஆண்டவரே, ஏதோ இந்த கடைசி காலத்தில் கர்த்தாவே எங்களுக்கு தீர்க்கதரிசி அனுப்பினீர், 7ஆம் தூதன் பிரணாமை அனுப்பினீர் ஆண்டவரே. அவர் மூலமாக தேவனுடைய வார்த்தையின் தெய்வீக வியாக்கியானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவரீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரும் அறியாத முத்திரைகளை தெரிந்து கொள்ள முடியாத முத்திரைகளை ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாய் முன்குறித்த இந்த அனாதி தீர்மானத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏதோ முத்திரைகளை பேசி ஆட்டுக்குட்டியானவர், வெகு சும்பலமாக நம்முடைய வார்த்தைகளை பேசி ஆட்டுக்குட்டியானவர், ஏதோ இந்த வேளையில் எங்கள் மத்தியில் பேசும்படியாய் கேட்கிற ஒவ்வொரு கூட இடைபெறும்படியாய் செபிக்கிறோம். துதி கன மகிமை நம்பிக்கை செலுத்தி சீக்கிரம் வரப்பூர்வமாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஸ்தோத்திரத்தோடு செபிக்கிறேன். ஆமாம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையில் வாசிக்கப்பட்ட இந்த தேவ வார்த்தையிலிருந்து ஒரு தலைப்பை தெரிந்து கொண்டு உங்கள் மத்தியில் பேசும்படியாய் தேவன் தாமே மாறப்படுத்துகிறார். வாசிக்கப்பட்ட பகுதியிலிருந்து த ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட், இந்த ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட், தேவனுடைய கைவினை திறன் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஒரு வாரத்தில் முடியாத செய்தி, தேவன் இருக்கிற பிரகாரமாக இதை பார்ப்போம். ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட், ஒர்க்மேன்ஷிப், கைவினை திறன். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இந்த ஒர்க்மேன்ஷிப் என்ற வார்த்தை 2 இடத்துல வருது. பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுறாங்களே அதை குறித்தும் பல இடங்களில் அந்த ஒர்க்மேன்ஷிப் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் வருது. இப்போ இந்த ஒர்க்மேன்ஷிப் என்ற அந்த கிரேக்க பதம் புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல வருது. இந்த ஒர்க்மேன்ஷிப் என்றால் ஆங்கிலத்தில் அது கிரேக்க பதத்தில் அது நமக்கு உச்சரிக்க வரல. POIEMA என்ற கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தைக்கு ஒர்க்மேன்ஷிப் என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு PO அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனா POYAYMAHன்னு பண்ணணும். ஆகவே அதுக்கு அர்த்தம் என்ன? that which has been made, அது செய்யப்பட்ட ஒன்று, கிரியை, அதனால் of the works of God as creator, தேவன் சிருஷ்டிகராய் செய்த கிரியை, அதான் ஒர்க்மேன்ஷிப். அது இந்த வார்த்தையை 2 இடத்துல புதிய ஏற்பாட்டில் வந்து நம்ம இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். அந்த முதல் முறை ரோமர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த ஒர்க்மேன்ஷிப் என்ற வார்த்தை வருது.
எப்படி என்றால் காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை, காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள், நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடங்கள். அதனால பாருங்க, இந்த வசனத்துல நான் பார்க்கிறோம் the workmanship of God, தேவனுடைய கைவினை திறன். காணக்கூடாத தேவன் நாம் காண்கிற எல்லாவற்றினாலும் அவர் தம்முடைய நித்திய வல்லமை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். யார் இந்த தேவன்? ஆதியாகமம் 2:2 பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 2:2, தேவன் நாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து, தம்முடைய கிரியைகள், பழைய ஏற்பாட்டில் இந்த ஒர்க்மன்ஷிப் அதுக்கு ஹீப்ரூல ஒர்க்மன்ஷிப். அவங்க தேவன் செய்த கிரியைகள், அதான் ஒர்க்மன்ஷிப், அதான் கைவினை திறன். ஆக தேவனுடைய கைவினை திறன் சிருஷ்டிகர்த்தரால் செய்யப்பட்ட கிரியைகள். அதான் பவுல் காண்பிக்கிறார் ரோமர் 1:20, it is a workmanship of God. காணக்கூடாத தேவன், அதிர்ஷ்டமான தேவன், அவர் தம்முடைய நித்திய வல்லமையை, தேவ தத்துவத்தை இங்க எல்லாம் காண்கிறோமே, அதனால அவருடைய ஒர்க்மன்ஷிப்பை காண்கிறோம். அதனால அவருடைய கைவினை திறனையை காண்கிறோம். ஆக அங்க ஆதியாகமம் 2:2 பார்க்கும்போது அவருடைய கைவினை திறனை முடித்து அவர் 7ஆம் நாளில ஓய்ந்திருந்தார். இப்போ now the prophet says infallible proof of result, அவருடைய உயிர்த்தெழுதலின் பிழையில்லாத அத்தாட்சி என்கின்ற அந்த தலைப்பில் 1957 பேசுறாரு. when he looked at his family in the Garden of Eden, இப்போ எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், அவருடைய ஒர்க்மன்ஷிப், அவருடைய கைவினை திறன், உண்டாக்குறது எரேமியாவோட பாவம், தேவன் தம்முடைய வல்லமுள்ள கைகளினால எல்லாவற்றையும் விரித்தவர் தேவன். அவை பார்க்கிறோம். இப்ப எல்லாவற்றையும் செய்து முடித்து இப்போ when he looked at his family in the Garden of Eden, எல்லாம் பரிபூர்ணமா இருந்தது. தேவன் தம்முடைய குடும்பம் சொல்றாரு, when he looked at his family, ஆதாம் ஏவாள் அவருடைய குடும்பம். அருளியா சொல்றாரு, when little Adam and Eve, சிறிய ஆதாமும் ஏவாளும், her loving little hair laying on Adam's shoulders as he moved through the Garden of Eden. தேவன் பார்க்கிறார், தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிறார். ஏதேன் தோட்டத்துல எவ்விதமாக அந்த லிட்டில் ஆடம், சிறிய தேவனாகிய ஆடம், அவன் தன்னுடைய மனைவியாகிய ஏவாளோடு, அருமையான ஏவாள் அவருடைய வேங்களின் மீது படுத்துக்கொண்டு, அவன் ஏதேன் தோட்டம் முழுவதுமாக அவன் அசைத்து கொண்டிருந்தான். சொன்னாரு, அங்க காற்று அடித்த போது ஏவாள் ஹூ என்று சொன்னான். அப்பொழுது ஆதாம் விரையாதே, அமைதலா, சமாதானம், அமைதலாயிரு என்று சொன்னான். அப்ப தேவன் தம்முடைய குடும்பத்தை கண்டார். தாம் சிருஷ்டித்த தம்முடைய கைவினை திறனை எவ்விதமாக அருமையா இருக்கிறது என்பதை, தம்முடைய குடும்பம், ஆதாம் ஏவாளாகிய இந்த குடும்பம் எவ்வளவாக அன்பாக இருக்கிறாள் என்பதை தேவன் கண்டு, நல்லவனிங்க, ஆதாம் சொன்ன மாத்திரத்துல அந்த காற்று அப்படி அமைதல. இதே வார்த்தையை இயேசு அந்த சீஷர்கள் படகுல போகும்போது, அங்க எரியாத அமைதலா என்று தமிழ் இருக்கும், ஆங்கிலத்தில் பார்த்தோம் பீஸ் பீ ஸ்டில். ஆதாம் என்ன வார்த்தையை ஏதேன் தோட்டத்தில் சொன்னானோ அதே வார்த்தையை இங்க கர்த்தர் 2ஆம் ஆதாகம இயேசு விதமாக படகு விதமாக தண்ணீரினால் முழுக முடியாத நிலையில வந்த போது, பெரிய புயல் வந்த போது இயேசு கிறிஸ்து நின்று பீஸ் பீ ஸ்டில் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆதாமை சொல்றாரு, the lion and the tiger followed them, they were, ஆகவே பூனைக்குட்டிகள் மாதிரி சிங்கமும் புலிகளும் எல்லாம் ஆதாமை பின்தொடர்ன. அல்லேலூயா. இப்பொழுது அவருடைய அருமையான குடும்பம் தேவனுடைய கைவினை திறனாக அந்த ஒர்க்மன்ஷிப் ஆஃப் காட், தேவனுடைய செய்கை
இப்பொழுது பாருங்க, அவர்கள் சொல்ல அவர்கள் இவ்விதமாக பாவம் செய்த பிறகு, அதே அவருடைய அருமையான குடும்பம், அந்த கைவினை திறனாகிய தேவனுடைய ஒர்க்மன்ஷிப் ஆகிய அந்த குடும்பம் பாவம் செய்து அவருக்கு முன்பாக நின்ற போது தேவன் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை, எவர்லாஸ்டிங் எர்த்லி ஜட்ஜ்மென்ட், பூமியினுடைய நியாய தீர்ப்பு, everlasting earthly judgment upon the people, upon the serpent, upon the ground. தன்னுடைய குடும்பமாகிய ஆதாம் ஏவாள் மேல, அதே போல சர்பத்தின் மேல, இந்த பூமியின் மேல அவர் நியாய தீர்ப்பை, எவர்லாஸ்டிங்னா ஒரு குறிப்பிட்ட காலம், எவர்லாஸ்டிங் earthly judgment, அவர் என்ன செய்ய, he promised through the woman would come a seed, அந்த ஸ்திரீயின் மூலமாக அந்த வித்து வரும், அந்த வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். இவ்விதமாக தேவன் நியாய தீர்ப்பை கொடுத்தார். ஆனால் சர்ப்பமானது அந்த வித்தை காலாகாலங்களாக அந்த வித்துக்கு எதிராக அவன் யுத்தம் செய்து கொண்டிருந்தான். From the Garden of Eden, தேவன் நியாய தீர்ப்பை கொடுத்தார். எவ்விதமாக சர்ப்பத்தை சபித்தார். அந்த வித்து வரும் என்று சொன்னார். Now the prophets say, if the serpent fought at the seed all down through the age, அவர் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். prophets say, and he is still fighting it. இப்பொழுது யுத்தம் செய்து கொண்டிருக்கார். ஆனால் தேவனுடைய நோக்கமானது தோற்கடிக்கப்பட முடியாது. Adam and Eve, workmanship of God, தேவனுடைய கைவினை திறன். அதில் நியூ டெஸ்டமென்ட் வரும்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆகவே தேவனுடைய கைவினை திறன் நிலவணிங்க. ஆனால் சர்ப்பம் உள்ளே நுழைந்து தாறுமாறாகினான். could you ever imagine the omnipotent, சர்வ சக்தி உள்ள தேவன், சர்வ வியாபியாக தேவன், சகலத்தை அறிந்த தேவன், எல்லையில்லாத தேவன், அவர் தம்முடைய திட்டம் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட விடமாட்டார். பிசாசு அதை தோற்கும்படியாக செய்ய முடியாது. ஏனால் இதை பேசினவர் சர்வ சிருஷ்டிகராகிய தேவன். அல்லேலூயா. சொல்ல அவருடைய நோக்கத்தை பிசாசால தோற்கடிக்க முடியாது. அந்த prophets are all through the ages. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் அந்த வித்து வரக்கூடாது என்று எவ்வளவோ அவன் போரிட்டு கொண்டிருக்கான். ஆனால் தேவனுடைய நோக்கத்தை அவனால் தோற்கடிக்க முடியாது. சொல்றார், நோ, நாட் காட். தேவனை தோற்கடிக்க முடியாது. அவனால் ஒருபோதும் செய்யவே முடியாது. ஏனென்றால் இது தேவன் பேசிய வார்த்தை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை பிசாசு என்னதான் முயற்சி செய்தாலும் அதை அவன் தோற்கடிக்க முடியாது. எனது தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க 2:139 பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை, அந்த திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன? 2:139 139 2:2 தேவனின் முதல் தீர்மானம் பரிபூர்ணமானது. தேவன் என்ன முதல்ல தீர்மானித்தாரோ இட் இஸ் a perfect decision. இங்கே பிசாசு என்னதான் முயற்சித்தாலும், அவன் என்னதான் தீர்மானம் பண்ணி அவன் என்னதான் அதை மேற்கொள்ள முயற்சித்தாலும் அவனால் முடியாது. ஏனென்றால் தேவனுடைய முதல் தீர்மானமே அது பரிபூர்ணமான தீர்மானம். அவர் செய்ய தீர்மானித்திருக்கும் முறையை காட்டிலும், அவர் செய்ய தீர்மானித்திருக்கும் முறையை காட்டிலும் சிறந்த முறை இருக்கும். வேற சிறந்த முறைகள் தேவனுடைய முதல் தீர்மானமே பர்ஃபெக்ட்.
அதன் மேல் அவர் திருத்தல்கள் செய்ய முடியாது. மாற்றி மாற்றி அவர் பேச முடியாது. ஏனெனில் அது ஆரம்பத்திலேயே பரிபூர்ணமா இருக்கிறது. from the beginning அது பரிபூர்ணமா இருக்கு. இல்லையெனில் அவர் முடிவற்றவர் அல்ல. அவர் முடிவற்றவராய் இருந்தால் எல்லாம் அறிந்தவராய் இருத்தல் வேண்டும். அவர் எல்லாம் அறிந்தவராய் இருந்தால் அவர் சர்வ வல்லமை பொருந்தினவராக இருத்தல் வேண்டும். ஆமென். அவர் தேவனாய் இருப்பதற்கு இத்தகைய தன்மைகளை பெற்றிருத்தல் அவசியம். பாருங்கள், அவர் பின்னர் அதிகம் அறிந்து கொண்டார் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏனெனில் அவர் அறிந்திருப்பதை காட்டிலும் அதிகம் அறிந்து கொள்ள முடியாது. அவரே ஞானத்தின் ஊற்றாயிருக்கிறார். அவர் தேவன் என்ன தீர்மானித்தாரோ அதை பிசாசால தோற்கடிக்க முடியாது. யோபு 42:1-2 யோபு என்ன சொல்றாரு பாருங்க. வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புஸ்தகம், மோசேயால் எழுதப்பட்ட புஸ்தகம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகவே தேவன் செய்ய என்ன நினைக்கிறாரோ அதை தடைப்படுத்த முடியாது. யாராலும் முடியாது. பிசாசால முடியாது. இதான் காலாகாலமாக அவன் என்னதான் போரிட்டாலோ இப்பொழுது போரிட்டு கொண்டதாலோ அவனால முடியாது. ஏனென்றால் 2 347 சொல்றாரு. ஆனால் முத்திரைகள் திறக்கப்படும் போது தங்கள் பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதை காண்பவர் அனைவரோடும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர்கள் எழுதப்படுகிறது காண்கிற எவரும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆகையால் அவர்கள் மாத்திரம் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மாத்திரம் இந்த உலகத்தோருக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஜீவத்தில் எழுதப்பட்டதை அவர்கள் மாத்திரம் காண்பார்கள். நீர் அவர்களை விளக்க முடியாது. Nobody can stop it. எவரும் அவர்களை அதிலிருந்து விளக்க முடியாது. ஆகவே தேவன் என்ன தீர்மானித்தார், யார் இந்த காலத்தில் வர வேண்டும் என்பதை மீட்பின் புஸ்தகம், அந்த மீட்பின் புஸ்தகம் உலகத்தோருக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம், நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரிட்டன் வேர்ட் அண்ட் ரிவீல்டு வேர்ட். அல்லேலூயா. இது ரிட்டன் வேர்ட், இது ரிவீல்டு வேர்ட். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஏனென்றால் இந்த ரிவீல்டு வேர்டு மூலமாகத்தான் இந்த ரிட்டர்ன் வேர்டு ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே நான் யாரும் தவறாக நினைச்சக்கூடாது. ஆதிலிருந்து சபையிலும் எல்லா இடத்துல அதான் பேசிக்கொண்டு வர்றேன். ரிட்டர்ன் வேர்ட் அந்த ரிவீல்டு வேர்ட். சில தவறாக புரிஞ்சு கொண்டு வேற மாதிரி பேச சொல்றாங்க. அது இல்லை. திஸ் இஸ் ரிட்டர்ன் வேர்ட், திஸ் இஸ் ரிவீல்டு வேர்ட். இந்த ரிவீல்டு வேர்ட் அதனுடைய அபிஷேகம் வந்தால்தான் ரிட்டர்ன் வேர்டினுடைய மகத்துவம் தெரியும். அது நான் படிச்சு 4ஆம் புத்தகத்தில் அடிக்கடி படிச்சு காண்பிக்கிறேன். ஆகவே திஸ் மெசேஜ் will bring you to the word. அல்லேலூயா. திஸ் மெசேஜ் இந்த 7ஆம் தூதன் பேசுகிற இந்த மகத்தான செய்தி. அல்லேலூயா. ஆகவே பாருங்க, இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேர் ரிவீல்டு வேர்டுல யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே தங்கள் பெயர்களை காண்பார்கள். இது தேவனுடைய திட்டம். இந்த தேவனுடைய திட்டத்தை பிசாசினால தடுக்க முடியாது. நம்முடைய ஜீவிதத்தில் பார்த்திருக்கிறோம். எவ்வளவோ தடைகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு போராட்டங்கள் வந்திருக்கின்றன, எவ்வளவு நிந்தைகள் அவமானம் வந்திருக்கின்றன. இந்த செய்திக்குள்ள வர முடியாதபடிக்கு பிசாசு எவ்வளவோ தடை செய்து நான் பார்த்திருக்கோம். ஆனாலும் அவனால முடியவில்லை. ஏனென்றால் இது தேவனுடைய முதல் தீர்மானம், பரிபூர்ணமான தீர்மானம். இந்த காலத்துல யார் வர வேண்டும் என்று தேவன் நியமித்தாரோ, நான் பின்னால் படிச்சு காண்பிக்கிறேன், தேவன் யார் நியமித்தாரோ அவர்கள் மட்டுமே தங்கள் பெயர்களை இந்த புஸ்தகத்துல பார்ப்பாங்க. கடந்த முறை நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். Son of Man is Christ. தேவன் கிறிஸ்துவுக்குள்ள உலகத்துக்குள் தெரிந்து கொண்டார். இந்த புஸ்தகம் 7 முத்திரைகள் இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை கிறிஸ்து, அதற்குள்ள மணவாட்டி, அங்கே அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. கவனிங்க. Hallelujah. ஆகவே பிசாசு என்ன செய்யறான்? He was fighting from the Garden of Eden. இது சொல்றாரு. Think of it. பிசாசு ஏதேன் தோட்டத்துல, அல்லேலூயா, அவங்க இருந்த பிசாசு சொல்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் படம் இருந்தா, how that back there in the beginning, look at Abel. ஆபேல பாருங்க.
அதான் அந்த ஆபேல் அந்த நீதியாக வித்தாகிய ஆபேல் வந்தது கண்ட மாத்திரத்துல அந்த ஆபேல் மூலமாக அந்த மீட்பின் இனத்தான் வரப்போகிறார் என்பதை கண்ட பிசாசு உடனே ஆபேலை அப்பொழுதே அவன் அழிக்கும்படியா தீர்மானித்தான், கிரியை செய்தான். The very chosen tool that God was going to use. தேவன் உபயோகப்படுத்த போகிற அதை எடுத்து அந்த டூலை எடுத்து அவன் he went right straight to destroy. ஆபேல் மூலமாக அந்த சந்ததி வரணும். அப்பொழுது அதை கண்ட பிசாசு இந்த கின்ஸ்மன் ரிடீமர், ஆதியா 3:10 சொல்லப்பட்ட அந்த கின்ஸ்மன் ரிடீமர் ஆபேல் மூலமா வரணும். ஆபேல் அப்படியே தொடர்ந்து வரணும். இப்ப அதை கண்ட சத்துரு சாத்தான் என்ன செய்தான், உடனே ஆபேலை கொன்று போட்டான், அழித்து போயிட்டான். ஏன் அந்த அந்த வித்து வரக்கூடாது என்பதற்காக. As soon as he did this, the devil used his tool, அந்த உபகரணத்தை உபயோகப்படுத்தா. ஆனால் ஏவாளும் சேர்த்து வந்தால் in there was Abel, and right quick the devil tried to destroy the righteous seed. விதமாக அழிக்கும்படியாக முற்பட்டார். ஆனால் ஆபேலை கொன்ற அவன் எவ்விதமாக இயேசுவை யூதாஸ் கொன்றானோ அதே போல சொல்ல தீசு. ஹல்லேலூயா. இப்போ ஆனால் தேவனுடைய அன்பை கவனியுங்கள். மனிதன் வேண்டுமென்றே அவன் தன்னுடைய சத்துருவுக்கு கதவை திறந்து விழுந்த போன போது அவன் வந்து அவனை சீர்குலைத்த போது மரணம் உள்ளே வந்தது. ஆனால் தேவனுடைய நோக்கம் அவன் தோற்கடிக்கப்பட அவன் விட்டு கொடுக்கவில்லை. Still God was not willing this be defeated. அவருடைய நோக்கம் தோற்கடிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். என்னோட வார்த்தை தேவனுக்கு தோல்வி என்பது தேவனுக்கு தெரியாது. The prophet says, defeated. He came down and started all over again. அவர் வந்து மறுபடியும் ஆரம்பித்தார். He was going to make that man again. அந்த மனுஷனை மறுபடியும் அவர் உண்டாக போகிறார். ஆடம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட கைவினை திறன் பிசாசு உள்ள இருந்து குறைத்துட்டான். தேவனுடைய திட்டம் தோற்கடிக்கப்பட முடியாது. தேவன் இறங்கி வந்து மறுபடியும் ஆரம்பித்தார். He was going to make that man again. அந்த மனுஷனை மறுபடியுமாக கொண்டு வர போகிறார். கவனிங்க, தேவன் ஆதாமை ஒரு உடன்படிக்கைக்குள்ள வைத்தார், நிபந்தனை உள்ள உடன்படிக்கை. ஆனால் அவர் மறுபடியும் ஆரம்பித்த போது அந்த மனுஷனை வரும்படியாய் மறுபடியும் ஆரம்பித்த போது ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்தார். ஆபிரகாமுக்குள்ளே he started him on an unconditional covenant. ஆதாமத்தில் நிபந்தனையுடைய உடன்படிக்கை. ஆனால் ஆபிரகாமில் அவர் ஆரம்பித்த போது நிபந்தனை இல்லாத உடன்படிக்கையை செய்து, அல்லேலூயா, நீ செய்தாலும் செய்யவிட்டால் நான் ஏற்கனவே செய்து விட்டேன். நான் I have blessed you and your seed. நான் உன்னையும் உன்னுடைய வித்தையும் நான் ஆசீர்வதித்து விட்டேன்.
எந்த நிபந்தனை இல்லாமல் தேவன் சொன்னார். 17 ஆதியாகமம் 12:17 வாசித்த போயிட்டு பாருங்க. ஆதியாகமம் 12:17 அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் போதும். அவங்க திரும்பி சொல்றாரு, I have already done it. நான் ஏற்கனவே செய்துட்டேன். I have blessed you and you and your seed after you. அப்ப ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து விட்டாரு. அதே போல ஆபிரகாமுடைய வித்துக்களாகிய நம்மையும் அங்கேயே ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. சொல்றாரு, after you. It was an unconditional covenant. அது நிபந்தனை இல்லாத உடன்படிக்கை. நிபந்தனை இல்லாத உடன்படிக்கை. He started with Abraham his workmanship again. அவர் தம்முடைய கைவினை திறனை ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆதியிலே அவருடைய கைவினை திறன் பரிபூரணமாக இருந்தது. தேவனுடைய சிருஷ்டிகருடைய கைவினை திறன் ஆதாமை வியாபாரம் அன்பான அவருடைய குடும்பமாக இருந்தார்கள். பிசாசு உள்ள நுழைந்து தாறுமாறாக்கி விட்டார். ஆனால் தேவனுடைய நோக்கம் தோற்கடிக்கப்பட முடியாது. ஏன்னா அவருடைய முதல் தீர்மானமே பரிபூரணமான தீர்மானம். ஆகவே நாம் பார்க்கிறோம், இங்கே அந்த கைவினை திறனை தேவன் ஆபிரகாமிலே நிபந்தனை இல்லாமல் ஆரம்பித்தார். அல்லேலூயா. He started with Abraham his workmanship again. அந்த கைவினை திறனை ஆரம்பிக்கிறார். Workmanship again, and now with this unconditional covenant. இப்பொழுதோ அவர் தம்முடைய நிபந்தனை இல்லாத உடன்படிக்கையினாலே அவர் அந்த கைவினை திறனை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. So when we find out, நாம் என்ன காண்கிறோம் என்றால், he based on Abraham. Hallelujah. தேவன் அந்த கைவினை திறனை மறுபடியும் ஆரம்பிக்கும் போது the prophet said he based on Abraham. ரொம்ப டீப் மீனிங் இது. ஒரு மனுஷன் நான் பின்னால் பார்க்கிறோம், he based on Abraham. அந்த கைவினை திறனை மறுபடியும் ஆரம்பிக்க அவருக்கு ஒரு பேஸ் வேணும். அல்லேலூயா. அவருக்கு ஒரு அடிப்படை வேணும். அந்த அடிப்படை யார் என்றால் ஆபிரகாம். This is what he said. He based on Abraham and give him the covenant unconditional with a promise. அப்படி என்றால் அந்த கைவினை திறன் மறுபடியும் வர வேண்டும் என்றால் அதுக்கு பேஸ் ஆபிரகாம். அல்லேலூயா. ஃபவுண்டேஷன் இல்லாமல் வளர முடியாது. So he based பாருங்க, God based on Abraham. ஆபிரகாம் மேல அடிப்படை அந்த நிபந்தனை இல்லாத உடன்படிக்கையை, வாக்குத்தத்தத்தோடு கூடிய உடன்படிக்கை, நிபந்தனை இல்லாத உடன்படிக்கையை ஆபிரகாமின் மேல ஆரம்பித்தார். இது எவ்வளவு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? ஒரு மனுஷன் ஆபிரகாம் பின்னாடி வார்த்தை காண்கிறார். அதனால நோட்டீஸ் பால் சொல்றாரு, கம்யூனியன் 57 வருஷம் கம்யூனிஸ்ட் செய்தியில் பேசுறாரு. we want to get back to and think. இப்போ பவுல் பேசுறாரு, நான் மறுபடியும் திரும்பி பார்க்கணும். Paul is referring back to the Old Testament character. இப்போ பவுல் பேசுறாரு. பவுல் இதை பழைய ஏற்பாட்டு குணாதிசயமுடையவனாகிய ஆதியாம் புஸ்தகத்துல ஆபிரகாமுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கும் பொழுது என்று பவுல் எழுது. அப்படி என்றால் அநேக 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த பவுல் ஆதியாகமத்தை பார்த்து, in the book of Genesis we take up the life of Abraham from the 12th chapter of Genesis. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அல்லேலூயா.
பவுல் படிக்கிறோம்னா பவுல் காண்பிக்கிறான் கலாத்தியர் 3 சுவிசேஷம் முதலாக ஆபிரகாமுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. நற்செய்தி அவன் 75 வயதாக இருக்கும் போதே தேவன் நற்செய்தி காண்பிக்க பவுல் காண்பிக்க கலாத்தியர் 3 வாசிக்கலாம். முதலாக சுவிசேஷம் அங்கே ஆபிரகாம் பிரசங்கிக்கப்பட்டது. ஆகவே இந்த நற்செய்தி அந்த workmanship, that's the good news. அந்த கைவினை திறன் மறுபடியும் தேவன் ஆரம்பித்தாரு. அது ஆபிரகாமுக்குள்ள ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. சொல்றாரு promise, and through Abraham would come the righteous seed. ஆபிரகாம் மூலமாக அந்த நீதி உள்ள வித்து வரும். ஆபேலை கொண்டு போட்டுட்டான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆபிரகாம் அவன் மூலமாக நீதி உள்ள வித்து வரணும். and Abraham as believed by many to be a Jew, அவன் யூதன் அல்ல. அநேகர் கம்யூனியன் 1957 பேசுற ஆபிரகாம் அநேகர் அவனை யூதன் என்று விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அவன் யூதன் அல்ல. Abraham was a Gentile. ஆபிரகாம் ஒரு புறஜாதியம். அப்படியே நல்லவனிங்க, இந்த ஆசீர்வாதம் அநேக ஜாதிகளுக்குள்ளாக அந்த உலகத்தில் எல்லா ஜாதிகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் வரும். புறஜாதியான ஆபிரகாமை அவனில அந்த ஒர்க்மன்ஷிப்பை அவர் ஆரம்பித்து அவனுக்கு நிபந்தனை இல்லாத உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தோடு கொடுத்த தேவன் புறஜாதியான ஆபிரகாம் எடுத்து அதை கொடுத்தார். அல்லேலூயா. Abraham was a Gentile, a Chaldean from the city of Ur என்ற கல்தேர் தேசத்திலிருந்து வந்தவன் தான் ஆபிரகாம். ஆகவே அவன் யூதன் அல்ல. And he became God's servant. அவன் தேவனுடைய ஊழியக்காரனாய், not because he was different from anyone, மற்றவர்களை காட்ட வித்தியாசமானவர் அல்ல, but because the election of God. ஆபிரகாம் நல்லவனா இருந்ததுனால தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கல. ஆபிரகாம் நல்லவனா இருந்ததுனால அந்த ஒர்க்மன்ஷிப் அவனுக்கு ஆரம்பிக்கல. அல்லேலூயா. பவுல் சொல்றார், because of the election of God. அல்லேலூயா. because of the election, தேவன் ஆபிரகாமை, இந்த புறஜாதியான ஆபிரகாமை தேவன் ஆரம்பத்தில் உலகத்தோருக்கு முன்பாகவே அவனை தேர்ந்தெடுத்து விட்டான். இந்த புறஜாதியான ஆபிரகாமை உலகத்தோருக்கு முன்பாகவே தேர்ந்தெடுத்து விட்டு அவனிலிருந்து அந்த ஒர்க்மன்ஷிப் ஆரம்பித்த தேவன். அந்த prophet says, God said, தேவன் சொன்னார், நான் முன்னமே உன்னை அறிந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டு that he should be the depository of the truth. தேவன் திருப்பி சொல்றத, ஆபிரகாமை தேவன் முன்னறிந்து அவனை தேர்ந்தெடுத்து, ஏனென்றால் that he should be the depository of the truth. சத்தியத்தை டெபாசிட்டரி என்ற வார்த்தை கவனிக்கிறீங்கன்னா, டெபாசிட்டரி என்ற வார்த்தை பாதுகாப்பாக பொருளை ஏற்றுக்கொள்பவர், அதான் டெபாசிட்டரி. பாதுகாப்பாக வைக்க ஒரு மனுஷத்துல இந்த பொருளை நீ கொடுக்கும் போது அவன் அதை அப்படியே பாதுகாப்பான் என்று நம்பி அவன்கிட்ட கொடுக்குது. அப்ப தேவன் ஆபிரகாமை முன்னரே கண்டு, அல்லேலூயா, தேவன் ஆபிரகாமை முன்பே அறிந்து, and chosen Abraham, அவனை தேர்ந்தெடுத்த, he should be their depository of the truth. அவர் சொல்ல வார்த்தை திருப்பி சொல்ற கவனிங்க, the depository of the, அவன் தான் அந்த சத்தியத்தை பாதுகாத்து கொள்ளுகிறார். Hallelujah. Dear God takes a Gentile, hallelujah,
அவரிடத்துல இந்த சத்தியத்தை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை டெபாசிட், அங்க டெபாசிட், அவன் தான் டெபாசிட். இந்த சத்தியத்தை அவனுக்கு கொடுத்தால் ஆபிரகாம் பாதுகாத்துக் கொள்வான் என்று தேவன் முன்னறிந்து அவனை தெரிந்து கொண்டு அங்கிருந்து அந்த ஒர்க்மேன்ஷிப்பை ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி தேவன் இந்த காலத்தில் அனுப்பி தேவனுடைய மகத்துவத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய சிந்தையை இந்த கழுகு கொண்டு போக தேவனுடைய சொல்றார். கழுகு மட்டுமே தேவனுடைய பின்பாகத்தில், பேக் சைட் ஆஃப் த மைண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சிந்தையின் பின்பாகத்தில் சென்று அந்த ரகசியத்தை கொண்டு வருகிற தீர்க்கதரிசி. ஆகவே இந்த காலத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி இந்த ஆபிரகாம் யார் என்றும், அவன் அந்நியன் என்றும், அவன் புறஜாதியான் என்றும், அந்த புறஜாதியாரத்தில் தேவன் தம்முடைய கைவினை திறனை ஆரம்பிக்கிறார் என்றும், அந்த புறஜாதியான ஆபிரகாமை தேவன் கண்டு, தேவன் முன்னறிந்து அவனை தேர்ந்தெடுத்து அண்ட் டெபாசிட்டரி ஆஃப் த ட்ரூத், சத்தியத்தை, அல்லேலூயா, பாதுகாப்பான பொருளை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா, ஏற்றுக்கொள்வார். சொல்ல டெபாசிட் என்றால் பாதுகாப்பாக பொருளை ஏற்றுக்கொள்கிறார். The person in whole self-keeping a thing is left. அவன் முற்றிலுமா, ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா, a person in whole self-keeping, அப்படியே அவன் ஒரு பொருளை அப்படியே காத்துக்கொள்ளும். இப்பொழுது தேவன் அவனுக்கு நிபந்தனை இல்லாத உடன்படிக்கை அவன் வாக்குத்தத்தோடு கொடுத்து, இந்த ஆபிரகாம், இந்த புறஜாதியான ஆபிரகாம் இந்த சத்தியத்தை அப்படியே காத்துக்கொள்வான் என்று தேவன் முன்னறிந்து இந்த ஒர்க்மேன்ஷிப்பை ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்ல, the depository of the truth, and that you should teach his children the way of religion and godliness, so that the promise made to him should be fulfilled. ஐந்தாம் முத்திரையில் 203வது பேர், ஐந்தாம் முத்திரையில் 203. யோவான் பத்முத்துவில் இருந்த போதும் இந்த செய்தி அவ்வளவு பரிபூர்ணமா இருந்ததால், இந்த செய்தி அவ்வளவு பரிபூர்ணமா இருந்ததால் அவர் அதை ஒரு தூதனிடத்தில் ஒப்படைக்க முடியாமல், ஒரு தூதன் என்பவன் ஒரு செய்தியாளர். இப்ப பரலோகத்துல தேவனோடு கூட இருந்த மிகாவேல் இருந்தான், தேவனோடு கூட இருந்த கேப்ரியல் இருந்தான். ஆனால் இந்த முத்திரைகள் அவ்வளவு பரிபூர்ணமா இருந்ததுனால தேவன் அவரிடத்துல கூட ஒப்படைக்கவில்லை. ப்ராபர்ட் சேஸ் நம்ம எல்லாம் அறிந்திருக்கோம். அதுக்கு கவனிங்க, 203 பேராவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா, ட்ரஸ்ட் வார்த்தை வரல, ஆங்கிலத்தில் பார்த்தீங்க, the message was so perfect that he could not trust it with an angel. இருக்கா? ஒப்படைக்க முடியாது. ட்ரஸ்ட், தமிழில் ஒப்படைக்கிறது, ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட். எப்படி தேவன் ஆபிரகாமை நம்பி, trusted Abraham, depository of the truth, சத்தியத்தை அப்படியே பத்திரமாக வைத்துக் கொள்ளுகிறவன் என்று 7 எழுத்தை கொண்ட ஆபிரகாமை தேவன் நம்பின போது புறஜாதியானை, இப்பொழுது இந்த புறஜாதியில தேவன் ஒரு 7 எழுத்தை கொண்ட தீர்க்கதரிசி எழுப்பி இந்த முத்திரைகள் செய்து அவ்வளவு பரிபூர்ணமாக இருந்ததுனால காப்ரியேலையோ மிகாவேலையோ வேற எந்த தூதனையோ நம்பாமல் depository of the truth, இந்த சத்தியத்தை, முத்திரையின் சத்தியத்தை இந்த 7ஆம் தூதன் பிரணாமுக்குள்ளே வைத்து இந்த மனுஷன் இந்த சத்தியத்தை காத்துக்கொள்வான் என்று தேவன் ஆதியிலேயே கண்டு, ஆதியிலே அறிந்து, புறஜாதியான ஆபிரகாம், அல்லேலூயா, புறஜாதியாக ஆபிரகாம் இடத்துல டெபாசிட் ஆஃப் த ட்ரூத், சத்தியத்தை அப்படியே வாங்கி வைத்துக் கொள்ளுவான் என்று தேவன் அறிந்து போல இந்த புறஜாதியான பிரணாமை தேவன் அப்படியே எடுத்து he trusted this man. அல்லேலூயா.
He could not trust an angel. This message, இந்த செய்தி அவ்வளவு பரிபூரணமாக இருந்ததுனால அவர் ஒரு தூதனையும் நம்பாமல், அல்லேலூயா, இந்த தீர்க்கதரிசியை நம்பி, why could be there, should be that Abraham should be the depository of the truth. அதே போல அந்த தீர்க்கதரிசி பிரணாம் should be the depository of the truth. அதுல சொல்றல, நான் உங்களுக்கு சத்தியத்தையே வெளிப்படுத்தி 58 தரப்படி 1ஆம் முத்திரை 58 பாருங்க. நான் இப்பொழுது ஒன்றை கூறப்போகிறேன். இப்பொழுது யாராவது இந்த ஒளி நாட்களை பெற்றுக்கொண்டால் எந்த மனிதனும் அவன் விரும்பியதை பேசலாம். நீ எவ்வளவு பேசலாம். சில என்ன பண்றாங்க, முத்திரை வேண்டாம், முத்திரை பேசக்கூடாது, முத்திரை பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சில சொல்றாங்க. இந்த முத்திரை அவசியம் இல்லை, பைபிள் தான் அவசியம் என்று சொல்றாங்க. ஆனால் நல்லவனிங்க, இந்த முத்திரைகள் வேதத்தில் வந்த ரகசியங்கள், யாருக்கு வெளிப்படாத ரகசியங்கள், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. இது மற்றவர்களுக்கு வேண்டாம் சொல்லுவாங்க, இது வேண்டாம் வேற மாதிரி வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஆனால் எந்த மனிதனும் அவன் விரும்பியதை பேசலாம். இது வேண்டாம், இவர் எப்ப முத்திரை பேசுறாரு, எப்படியாலும் பேசலாம். சரி என்று அவனுக்கு காணப்படுவது, அவன் எது சரி என்று சொல்லுவது, பேசுவதற்கு உரிமை உண்டு, அவனுக்கு உரிமை உண்டு. சிலர் சொல்றாங்க, இவர் இந்த தீர்க்கதரிசி மனுஷகுமாரன் இல்லைன்ற, அது அவனுக்கு உரிமை. இயேசு கிறிஸ்து தான் வந்த மனுஷகுமாரன், இந்த தீர்க்கதரிசி மனுஷகுமாரன் இல்லை சொல்றாங்க. ஏன்னா ஒரு ப்ராபர்ட் இஸ் a son of man. சொல்றாரு. எசேக்கியேல் புத்தகத்தில் பார்ப்பீங்களா, ஏற்பட 87 முறை வரும் son of man, son of man, son of man. இஸ் a prophet. மனித son of man, a prophet. The son of man is Jesus Christ. அவங்க இப்போ என்ன பண்ணீங்க, இங்க தீர்க்கதரிசி காண்பிக்கிறாருங்க, எல்லாருக்கும் உரிமை இருக்கு, நீ எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும். ஆனால் ஒரு போதகர் இப்பொழுது நான் கூறப்போவதை தன் சபையோருக்கு அறிவிக்க விருப்பம் கொள்ளாமல் இருந்தால் அவர் போது அறிவிக்க வேண்டாம். 7 முத்திரை தேவையில்லைப்பா, நம்ம பைபிள் மட்டும் பேசினா போதும், இது பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு போதகருக்கு உரிமை உண்டு. திரும்பி சொல்றாரு, இந்த ஜெகோவா விட்னஸ் மெசேஜ் பேச அவருக்கு உரிமை உண்டு, பாஸ்டர். ஆனால் நானும் சத்தியத்தை வெளிப்படுத்த, நான் யாருக்கென்று அனுப்பப்பட்டேனோ அவர்களுக்காக இதை சொல்லுகிறேன், நான் இதை சொல்லுகிறேன். ஆகையால் அவர்களுக்கு நான் சத்தியத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும். அவர்களுக்கு, நான் யாருக்காக அனுப்பப்பட்டேனோ அவர்களுக்கு நான் இந்த முத்திரைகளாகிய சத்தியத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும். அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு இல்லை. இந்த வேண்டாம் நிராகரிகளுக்கு அவங்க எப்படியா அவருடைய இஷ்டம். ஏனென்றால் மேன் இஸ் ஏ ஃப்ரீ மாரல் ஏஜென்ட். அவன் எதை தெரிந்து கொள்வது அது அவருடைய விருப்பம். ஆனால் நான் யாருக்கு அனுப்பப்பட்டேனோ அவர்களுக்கு நான் சத்தியத்தை வெளிப்படுத்தியான். Abraham was a depository of truth, of the truth, prophet says, of the truth. Now Brother Branham is the depository of the truth. Hallelujah. சொல்றாரு, that he should be their depository of the truth. அதே போல இன்றைக்கு இந்த 7ஆம் தூதன் 7 எழுத்துக்கள் கொண்ட பிரணாம் சொல்றாரு. ஆபிரகாம் இந்த கடைசி காலம் வரலோ 7 எழுத்து ஹேம் என்று முடிகிற 7 எழுத்து கொண்ட வந்த நபர் யாருமே இல்லை. 7 எழுத்து கொண்டு பில்லிகிராம் 6 எழுத்து. ஆகவே இந்த பிரணாம் ஒருவர் தான் ஆபிரகாமுக்கு சரித்திரத்திலே ஹேம் என்று 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மனுஷன். ஆகவே இந்த தீர்க்கதரிசி தேவன் தூதர்கள் யாரையும் நம்பாமல் இந்த புறஜாதியானாகிய இந்த 7ஆம் தூதன் பிரணாமை அவர் நம்பி, அவர் that he should be the depository of the truth. Hallelujah. சொல்றாரு, தேவன் இந்த வெளிப்பாடுகளை நம்மை நம்பி அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நல்லவனே, ஆதியாகமம் 18:11. ஏன் அந்த
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். தேவன் அது கட்டளை சொல்றது இல்ல, கட்டளையிடுவான் என்பதை தேவன் அறிந்திருந்தான். ஆகவே அவனிடத்துல இந்த சத்தியத்தை டெபாசிட் பண்ணிட்டார். அல்லேலூயா. தேவன் இவன் இப்படி செய்வான், நிச்சயமா அந்த வார்த்தைக்காக நிற்பான், நிச்சயமா அந்த வாக்குத்தத்துக்காக நிற்பான். இவன் மட்டும் இல்ல, இவன் பிள்ளைங்க சந்ததி எல்லாம், ஏன்னா பூமிக்குள்ள சகல ஜாதிகளும் இவனுக்குள்ள ஆஸ்வதிக்கப்பட்டாய். ஐ ஹவ் பிளஸ்ட். அல்லேலூயா. டோனி அவனுக்கு கொடுத்த வாக்கு என்ன? the workmanship, அந்த கைவினை திறன் வரணும். அந்த கைவினை திறன் வரணும். அப்படி என்றால் இங்க நாம் வாசப்படுறாங்க, he based on Abraham. ஆபிரகாம் மேல அடிப்படையாக வைத்து அவனை நம்பி இந்த சத்தியத்தை அவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவன் அதை காத்துக்கொள்வான் என்று முன்னறிந்த தேவன், முன்னறிந்த தேவன் அவருக்கு, அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சந்ததியார் எல்லாருக்கும் எல்லாரும் இந்த சத்தியத்தை காத்திரர்கள், தேவனுடைய வழியை நீதியை காத்திரர்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்று தேவன் அறிந்திருந்தான். Abraham's special role in the plan of God. That's what the prophet says. தேவனுடைய திட்டத்துல ஆபிரகாமுடைய விசேஷித்த பங்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த செய்தியோட ஆழ்த்த பகுதிக்கு சொல்லுது, ஆபிரகாமுடைய விசேஷித்த பங்கு. தேவனுடைய திட்டம், அந்த ஒர்க்மன்ஷிப் மறுபடியும் ஆரம்பிக்கிறார். தேவனுடைய திட்டத்துல Abraham's special role in the plan of God. தேவனுடைய திட்டத்துல ஆபிரகாமுடைய விசேஷித்த பங்கு பாருங்க. Hallelujah. The certain outcome of this covenant with Abraham, many offspring and great blessings. அந்த திட்டத்தை பாருங்க. தேவன் என்ன சொன்னார்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம், நான் ஆசீர்வதிச்ச ஆபிரகாம். இது ஸ்பெஷல் ரோல் பாருங்க. ஏனென்றால் நிச்சயம் அந்த உடன்படி தேவன் ஆபிரகாமோடு கூட அவர் உடன்படிக்கை செய்தாரு. நிச்சயமாக அந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததிகள் வரும் என்றும் மகத்தான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்றும் தேவன் அறிந்து ஆபிரகாமை முன்னறிந்து அவரிடத்துல இந்த சத்தியத்தை டெபாசிட் பண்ணி அவன் ஒரு விசேஷித்த பங்கு திட்டத்தில் வகிக்கும்படியா தேவன் செய்தார். ஹல்லேலூயா. Abraham's special role in the plan of God. தேவனுடைய திட்டத்தில் ஆபிரகாமுடைய விசேஷித்த ஒரு ரோல், ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். எங்கோ இருந்த ஆபிரகாம் சொல்றாரு, இங்கே போய் காட்டில் போய் மல்பெரி பழங்களை வேட்டையாடி சாப்பிட்டு கொண்டது ஆபிரகாம் சொல்றாரு. பாபேல் சார்பான போது எல்லாரும் ஓடி வந்தாங்க, அதில் ஓடி வந்தவன் தான் ஆபிரகாம். அப்படி தேசத்தை விதமாக பாபேல தேவன் தாறுமாறாக்கின போது எல்லாரும் சிதறோடு ஓடினார்களே, அதில் ஓடி வந்தவன் தான் ஆபிரகாம். ப்ராமிஸ் அதில் ஓடி வந்த ஆபிரகாமை தேவன் உலகம் தோன்றுக்கு முன்பாக அவனை கண்டு உலகம் தோன்றுகிற முன்னறிந்து இவரிடத்துல சத்தியத்தை ஒப்பு கொடுத்தால் இவன் அதை காத்துக்கொள்வான், பத்திரமாக காத்துக்கொள்வான் என்று தேவன் அறிந்து தேவனுடைய திட்டத்துல அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல், விசேஷித்த ஒரு ரோல், ஒரு பங்கு, ஒரு ஆக்ஷன் செய்ய முடியாது. தேவன் ஆபிரகாமை முன்குறித்தார். He based on Abraham. ஆபிரகாமை அடிப்படையாக கொண்டு ஒரு மனுஷன்
ஒரு மனுஷனாகிய ஆபிரகாமை அடிப்படையாக கொண்டு தேவன் தம்முடைய திட்டத்தை ஆரம்பித்தார். அதில் சொல்லாது எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிவைன் கான்ஃபிடன்ஸ். ஆபிரகாம் மேல தெய்வீக நம்பிக்கை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். An expression of divine confidence that is tribute to the faithfulness and obedience and consistency. ஆபிரகாம் அவருடைய உண்மைக்கும் அவருடைய கீழ்ப்படிக்கும் அவருடைய உறுதி திடன் கொள்கையில ஒரே சீராக இருத்தலை குறித்தும் அல்லேலூயா தேவன் டிவைன் தெய்வீக நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த ஆபிரகாம் இடத்துல தேவன் இந்த தெய்வீக நம்பிக்கை பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொல்றார். ஆபிரகாம் ஒரு விசேஷ மனுஷன் அல்ல, நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதனால அவனை வித்தியாசமாக்கிட்டு. No, is that Abraham an expression of divine confidence. இவன் மேல நம்பிக்கை அதை வெளிப்படுத்தி காண்பிக்கார் தேவன். அவனை அழைத்தார். சொல்றார் இயற்கைக்கு மேம்பட்ட சத்தத்தினால ஆபிரகாமை அழைத்தார். அழைத்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். What does it mean? Is a divine, is an expression of divine confidence. இவன் மேல இவனுக்கு சொன்னா அவன் செய்வான். இவனுக்கு சொன்னா அதை செய்வான். இவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா சத்தியத்தை கொடுத்தா அப்படியே காத்துக்கொள்வான் என்று தேவன் தெய்வீக நம்பிக்கை வைத்து அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஒபீடியன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படியே ஒரே சீராயிருந்தது. தேவனுடைய வாக்குத்தத்தை கொடுத்த தள்ளாடாம தேவன் தான் வாக்குத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறது முழு நிச்சயமா நம்பி தேவனை பயன்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். That is a divine confidence. ஏன் இந்த சத்தியத்தை அப்படியே பற்றிக்கொண்டான், அவன் விடவே இல்லை. Hallelujah. With Abraham, hallelujah, an expression of divine confidence. Listen, that is a tribute to faithfulness, obedience and conscience. அது அவர் கொடுத்த ஒரு புகழ் மரியாதை. ஜெனிசிஸ் ஆதியா 18:18. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறேன் இந்த ஒர்க்மன்ஷிப்பை ஆரம்பிக்க போகிறேன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். நான் செய்ய போகிறத நான் ஆபிரகாம் மறைய that I am starting my workmanship again in based on Abraham. இப்போ நான் மறைப்பேனோ, நான் வாக்குத்தத்தத்தை மறைப்பேனோ. இப்ப சங்கீதம் 25:14 பாருங்க. 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்த இடத்துல இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். பாருங்க, தம்முடைய உடன்படிக்கை தேவன் ஆபிரகாமுக்கு தெரியும். கர்த்தருக்கு பயந்தவனா தேவன் சொல்லிட்டார். யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாது, தேவன் சொல்லிட்டார். தேவன் சொன்னார், அதுல உறுதியா இருந்த ஒரு ஆபிரகாம். அல்லேலூயா. ஆமோஸ் 3 நமக்கு தெரியும். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது. இனி நான் உங்களை ஊழியக்காரர் இயேசு சொல்கிறார். இப்போ ஊழியக்காரர் சொல்றது இல்ல. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அறிவித்தார். அல்லேலூயா. அதே போல ஆபிரகாமுக்கு தேவன் எல்லாவற்றையும் அறிவித்தார். 18:19 இதோட முடிச்சுக்கலாம். ஜெனிசிஸ் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். செய்யும்.
யோசுவா என்ன சொல்கிறான் பாருங்க, 24:15. யோசுவா 24. கர்த்தரை சேவிக்கிறது பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆபிரகாமுடைய சந்ததி பாருங்க, அப்படியே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவி. இவன் கட்டளைவான அறிந்திருக்க. அதே போல எபேசியர் 6:4 இதோட முடிக்கும். எபேசியர் 6:4. பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆபிரகாம் என்ன சொன்னான்? ஆபிரகாம் தேவன் இப்படி செய்வான் என்று அறிந்திருந்தாங்க. இப்போ பவுல் பேசுகிறார், நீங்க பிள்ளைகளை எப்படி வளர்ங்க. அல்லேலூயா. அதை தொடர் நாம் பார்ப்போம். த ஒர்க்மன்ஷிப் ஆஃப் காட், தேவனுடைய கைவினை திறன். எழுந்து போன ஆதாம் ஏபல் அதை எழுந்து போனார்கள். தேவனுடைய நோக்கம் தோற்கடிக்கப்பட முடியாது. பிசாசு என்னதான் அந்த வித்தை அவன் எதிர்த்து போராடி அது வரக்கூடாது என்று அவன் என்னவா தடுக்க முடியாது. தேவன் ஒரு ஆபிரகாமை எடுத்து, புறஜாதியான ஆபிரகாமை எடுத்து, அவனுக்கு நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தத்தை கொடுத்து, மறுபடியும் அந்த தேவனுடைய கைவினை திறனை எழுப்ப தேவன் திட்டத்தில் ஆபிரகாம் விசேஷித்த ஒரு பங்கு வகித்தவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக தொடர்ந்து நாம் இதை பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜெபம். அன்பாய் நேசிக்கிற ஜீவனுள்ள கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவரீர் அருமையான தீர்க்கதரிசி அனுப்பி வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய கிருபை எங்களுக்கு அருளை நீர், அதற்காக ஸ்தோத்திரம். இது தேவனுடைய சொன்ன பிரகாரமாக இது தேவனுடைய மகத்தான கிருபை. நம்முடைய முத்திரைகளை நாங்கள் புரிந்து கொள்வது தேவனுடைய மகத்தான கிருபை என்பதை அறிக்கை செய்கிறோம். நீர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தாவிட்டோம். ஆவியார் எங்களிடத்தில் பேசாவிட்டால் நாங்கள் முத்திரைகளை ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். கேட்ட ஒவ்வொருவரும் ஆசிரியர் நாங்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள, இந்த காலத்தில் நாங்கள் ஏன் வந்தோம், ஏன் எங்களை அனுப்பினீர் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள ஒவ்வொருவருக்கும் இடைப்படும்படியாக செய்திருக்கிறோம். கேட்ட ஒவ்வொருடைய ஆசையும் அவள் தேவையாக சந்திக்க முடியாது செய்திருக்கிறோம். நேற்று மீது மாறாதிருக்கிறவர்கள் சீக்கிரம் வரப்போகிறோமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையால் நாமத்தால் ஸ்தோத்திரத்தோடு செய்திருக்கிறோம். ஆமாம். காட் பிளஸ் யூ.